வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நம்ம தொடர்ச்சியாக வந்து டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதில் 11th டெஸ்ட்டுக்கான ஜிஎஸ் கொஷினுக்கு கீஸ் அண்ட் டிஸ்கஷன் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் கொஷின் நம்பர் 1லிருந்து 100 வரைக்கும் உள்ள எல்லா கொஷின்ஸுக்கு கீஸ் அண்ட் டிஸ்கஷன் ஃபுல்லாக பார்க்கலாம் இதில். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள், கூற்றுக்காரண கொஷின் தான். இந்தியா கலப்பு பொருளாதார மாதிரியை பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்தியா வந்து மிக்சடு எக்கனாமிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நேரு வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண ஒரு எக்கனாமிக் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு எக்கனாமிக் தான். கலப்பு பொருளாதாரத்தை தான் என்ன பண்ணார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணார். கலப்பு பொருளாதாரம்னா என்ன அப்படின்னா, அங்கே பாருங்க காரணத்தில் கொடுத்துருக்காங்க. இந்தியா முதலாளித்துவம் மற்றும் சோசியலிசம், அதாவது பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம் ப்ளஸ் வந்து சோசியலிசம்னு சொல்கிறோம். இந்த முதலாளித்துவ பொருளாதார கொள்கைனா என்ன மீனிங்னா, லாப நோக்கத்துக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட்டு, ஒரு பொருளாதாரம், ஒரு ட்ரேடு, சரிங்களா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சோசியலிசம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் வெல்ஃபேர், மக்கள் நலனுக்காக, சரிங்களா, மக்கள் நலனும் சார்ந்து இருக்கும். அதை வந்து பார்த்தா க்ரோத் நோக்கி இருக்கும், லாப நோக்கத்தோடு இருக்கும். சரிங்களா? ஒரு பொருளாதாரம் வந்து லாப நோக்கத்தோடையும் இருக்கும், மக்களுடைய நலனுக்காகவும் இருக்கும். இப்படி ரெண்டுமே மிக்சடாக இருக்கிறதுக்கு பேர் தான் கலப்பு பொருளாதாரம். சரிங்களா? அப்போ இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதுங்கிறதும் சரிதான். கலப்பு பொருளாதாரத்துக்கான விளக்கம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதலாளித்துவம் மற்றும் சோசியலிசங்கிறது இந்தியா வந்து ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுது, ரெண்டு நன்மைகளையுமே ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது இதுவும் சரிதான். அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை. மேலும் காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கம் என்பது சரியான விடை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு டி தான் சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது கொஸ்டின் வாங்க. ரெண்டாவது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள், இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? இது வந்து வாட் தான். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து விளக்கம் சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஆன்சர் தான் இது. ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், அடுத்தது மேட்ச் ஷீட் கொடுத்துருக்காங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தாண்ட பெயர்கள் கொடுத்துட்டாங்க, இந்தாண்ட ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. இதுவும் ஃபேக்ட் தான், மனப்பாடம் பண்ணுறது தான். சரிங்களா? இதில் வந்து திட்ட ஆணையம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பிளானிங் கமிஷன், இந்த பிளானிங் கமிஷன் இந்தியாவில் எப்போ அமைக்கப்பட்டது? 1950. சரிங்களா? இந்த இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யார்? நேரு. பிளானிங் கமிஷனுங்கிறது 1950 தான் அமைக்கப்பட்டது. இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா என்டிசின்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து 1952 வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க. இந்த பிளானிங் கமிஷனுங்கிறது எதை பேஸ் பண்ணி உருவாக்குனாங்க அப்படின்னா, ரஷ்யாவோட 7 இயர் மாடல்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவில் 7 ஆண்டு திட்டம்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக வைத்து இந்தியாவில் 5 ஆண்டு திட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திட்ட ஆணையம் 1950 உருவாக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்கள், பாம்பே பிளானுங்கிறது 1940. இதெல்லாம் வந்து ஃபேக்ட் தான். 1940 வந்து பாம்பே பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் பாலிசி, தொழிற்கொள்கை தீர்மானம்ங்கிறது 1951 தான் உருவாக்குறாங்க. இதெல்லாம் ஃபேக்ட் ஓரியன்டானது. ஸோ தொழில்கள் சட்டம்ங்கிறது 1956. அப்போ இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். அதாவது 2, 3, 1, 4 அப்படிங்கிறதா இதுக்கு வந்து சரியான விடை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். 100 கொஸ்டின் மொத்தம். அடுத்த பிறகு, இந்தியாவில் கனரக தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்த 5 ஆண்டு திட்டம் எதுன்னு கேட்குறாங்க. 2வது 5 ஆண்டு திட்டம் தான். நல்லா கவனிச்சிக்கணும், இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியா வந்து 1947 சுதந்திரம் அடைஞ்சிது. மேக்ஸிமம் இருக்கிற எல்லா ட்ரைன் ஆஃப் வெல்த், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா வளங்களையும் சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. சரிங்களா? மீதி வந்து பார்த்தீங்கன்னா புளிஞ்சு எடுக்கப்பட்ட சக்க மாதிரி நம்ம தூக்கி போட்டு போயிட்டாங்க. அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. அப்போ முதல் 5 ஆண்டு திட்டங்கிறது உணவுக்கு, ஃபார் ஃபுட்டு, புரியுதுங்களா இல்லையா, உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணாங்க, ஏன்னா விவசாய நாடு தானே இந்தியா, உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து முதல் 5 ஆண்டு திட்டத்தில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. சரி, வெறும் உணவு மட்டும் போதாது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது 2வது 5 ஆண்டு திட்டத்தில் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போ 1951 56 வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து 1956 1961 வரைக்கும் செகண்ட் 5 இயர் பிளான் சொல்லுவாங்க. 2வது 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து என்னது, இந்த காலகட்டத்தில் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க? ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, கனரக தொழிற்சாலைகள், அதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இண்டஸ்ட்ரி ஓரியண்டாகவும் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான சாராம்சம். சரிங்களா? 5வது கொஸ்டின் வந்து பார்ப்போம். கூற்று, இந்தியா சமச்சீர் கூட்டாட்சி முறையை பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கூற்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் கூட்டாட்சி முறையெல்லாம் என்ன பண்ணல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணல. அதான் பார்த்தீங்கன்னா சமச்சீர் கூட்டாட்சி இல்லை, இந்தியா இஸ் ஏ குவாசி ஃபெடரல் கண்ட்ரின்னு சொல்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அரைகுறை கூட்டாட்சி நாடுன்னு சொல்கிறோம். அதாவது எப்படின்னா,
வேர்ல்டுலேயே ஃபெடரல் கண்ட்ரி கூட்டாட்சி நாடுனா அமெரிக்கா. சரிங்களா? அதாவது மத்திய அரசாங்கம் இருக்கும், மாநில அரசாங்கம் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணும். மத்திய அரசாங்கத்துக்கு தனி பவர் இருக்குது, மாநில அரசாங்கத்துக்கு தனி பவர் இருக்குது. இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்னு சொல்லி ஒரு குடியுரிமை வாங்கிக்கலாம். அதேமாதிரி நியூயார்க்கு குடியுரிமைன்னு ஒன்று வாங்கிக்கலாம். லாஸ் ஏஞ்சல்ஸ்னு சொல்லி அந்த ஒரு மாகாணம் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு மாகாணத்துக்குமே தனி குடியுரிமை வந்து கொடுக்குறாங்க அமெரிக்காவில். அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவங்கிறது அமெரிக்கா தான் எடுத்துக்காட்டு. இந்தியா இஸ் ஏ குவாசி ஃபெடரல் கண்ட்ரின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன மீனிங்னா அரைகுறை கூட்டாட்சி நாடு. எப்படி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவம் மாதிரியே இருக்கும், உற்று நோக்கினால் அது ஒற்றையாட்சி முறை தான். ஒற்றையாட்சிங்கிறது யூனிட்டரி கவர்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்திடம் அதிக அதிகாரம் இருக்கிறது தான் என்னது அந்த ஒற்றையாட்சி முறை. சரிங்களா? இந்த அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து செயல்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா யாருடைய கை ஓங்கும்? மத்திய அரசோட கை தான் ஓங்கும். அதனால் இந்தியா வந்து அரைகுறை கூட்டாட்சி நாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் கூட்டாட்சி நாடுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. இந்தியா இஸ் ஏ குவாசி ஃபெடரல் கண்ட்ரி, அரைகுறை கூட்டாட்சி நாடு. சரிங்களா? மாநிலங்களவையில் உள்ள இடங்கள் தனிப்பட்ட மாநிலங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. இப்போ கூட இஷ்யூ போயிட்டுருக்கு இந்தியா லெவலில். சரிங்களா? இப்போ கூட ஸ்டாலின் வந்து நம்மளோட முதலமைச்சர் ஒரு அவசர கூட்டத்தை கூட்டினார். என்னது மக்கள் தொகுதி பங்கீடு பிரச்சனை பிஜேபி வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அப்போ பாப்புலேஷன் எந்த மாநிலத்தில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து எம்பி எம்எல்ஏ சீட்டு அதிகமாக கொடுப்பாங்க. லோக்சபா ராஜ்யசபா சீட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு 18ன்னு சொல்கிறோம், லோக்சபா சீட்டு 39+1ன்னு சொல்கிறோம். அது பேஸ்டாக நம்மளுடைய பாப்புலேஷன் 1971 நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இதே உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை ரொம்ப அதிகம். மக்கள் தொகை அடிப்படையில் தான் சீட்டு பிரிக்கிறாங்கங்கிறது ரெண்டாவது இது சரி. அப்போ கூற்று வந்து தவறு, காரணம் சரிங்கிறது அதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 6வது கொஸ்டின். இந்தியாவில் எந்த 5ஆண்டு திட்டம் இது ஃப்ரீட்மேன் மகளனோபிஸ் மாதிரி என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. அதாவது 2வது 5ஆண்டு திட்டம் தான். ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னு சொன்னோமா இல்லையா, கனரக தொழிற்சாலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட 5ஆண்டு திட்டம் 2வது 5ஆண்டு திட்டம். 1956 1961 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 5 ஆண்டு காலம் தான் 2வது 5ஆண்டு திட்டம். சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹராடு தோமர், புரியுதுங்களா? ஆமாம், மகளனோபிஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த மகளனோபிஸ் மாதிரிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வரும் இது பாடங்களை கவனம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பொது ஒழுங்கு இனங்கள். சரிங்களா? இனங்கள்னு போட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இனங்கள். அந்த கொஸ்டினில் மாற்றிருப்பேன், பின்வரும் இனங்களை கவனி. அதாவது ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு மொத்தம் 3 இருக்கா இல்லையா? பாலிட்டியில் வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் 3 இருக்கா இல்லையா? அதில் இது எந்தெந்த பட்டியலில் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? பப்ளிக் ஆர்டர் அப்படிங்கிறது எந்த சப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதேமாதிரி வனம், மீன் வளம், திருமணம், சிவில் நடைமுறை, இது எல்லாமே மேற்கூறிய பாடங்களில் அரசியலமைப்பின் மாநில பட்டியலில் பட்டியலிடப்பட்டுள்ள எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் சொல்கிற மாதிரி இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இராணுவம் அப்படின்னா எது? இராணுவம், ஏர்ஃபோர்ஸு, இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது. சரிங்களா இல்லையா? அதேமாரி எஜுகேஷனுங்கிறது வந்து பார்த்தோன்னா பொதுப்பட்டியலில் இருக்குது. மத்திய பட்டியலில் இருக்குது இராணுவம். சரிங்களா இல்லையா? அதேமாதிரி மாநில பட்டியலில் உள்ளது மின்சாரத்துறை. இப்போலாம் சொல்கிறோமா இல்லையா? இங்கே பாருங்கள், ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா பொது ஒழுங்குங்கிறது மாநில பட்டியலில் தான் இருக்குது. ஃபாரஸ்ட்டுங்கிறது மாநில பட்டியல், மீன் வளங்கிறது என்ன தான் மாநில பட்டியலில் தான் இருக்குது. அப்போ 1, 2, 3 தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறது நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நிதி ஆயோக் டேஸில் நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்ட நம்ம டெஸ்ட்லேயே வந்து இதோட இது 4வது கொஸ்டின் நினைக்கிறேன். சரியா? ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஜனவரி 1, 2015 தான் நிதி ஆயோக் வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? நார்மலாக 5 இயர் பிளான்னு சொல்கிறோமா இல்லையா? பிளானிங் கமிஷன் எப்போ அமைக்கப்பட்டது? இந்த பிளானிங் கமிஷன் வந்து 1950 வந்து அமைக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு வந்து ரஷ்யன் மாடல், ரஷ்யாவில் உள்ள 7 இயர் மாடலை இப்போ ஃபாலோ பண்ணி இந்தியாவில் வந்து 5 இயர் மாடல் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அப்போ இந்தியாவோட ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் என்னது? 1951 1956 வந்து இதான் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான். அப்படி செகண்ட், தேர்டுன்னு சொல்லி இந்தியாவில் மொத்தம் வந்து 12th 5 இயர் பிளான் முடிஞ்சிருக்கு. இந்தியாவில் கடைசியாக நடந்த 5 இயர் பிளான் என்னது? 2012 17 வரைக்கும். 2012 to 2017 வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? 12வது 5ஆண்டு திட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மோடி கவர்மெண்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை வந்து 2014 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. 2014 இந்த 5 இயர் பிளான்லாம் இனிமேல் வேணாம், இனிமேல் இந்த பிளானிங் கமிஷன்லாம் வேணாம். சரிங்களா? இனிமேல் இந்த என்டிசிலாம் வேணாம். இந்த புதிய இந்தியாவுக்கு, மாடர்ன் இந்தியாவுக்கு என்ன பண்ணோம், புதுசாக ஒரு
அமைப்பை வந்து ஒன்று உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் வந்து உருவாக்கினாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 9வது கொஸ்டின், கூற்று இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு. சரிங்களா? இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடுங்கிறது என்னது? அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். இன்னும் டேரெக்டாக இன்னும் உள்ளுக்குள்ளார போனால் இந்தியா வந்து அரைகுறை கூட்டாட்சி நாடு தான். வெறும் கூட்டாட்சி நாடுன்னு கேட்டிங்க அப்படின்னா யூஎஸ்ஏ தான் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் இது சரியாக சார்னா இதுவும் சரி தான். இந்தியா கூட்டாட்சி நாடுங்கிறது சரி தான். ஆனால் ரொம்ப அக்யூரேட்டாக போய் பார்த்தா இந்தியா வந்து கூட்டாட்சி நாடுலாம் இல்லை, அரைகுறை கூட்டாட்சி நாடு. எப்படியே பார்க்குறதுக்கு வந்து கூட்டாட்சி மாதிரியே தெரியும். உற்று நோக்கினால் எப்படி இருக்கும்? மத்திய அரசாங்கத்தோட தான் அதிக அதிகாரம் இருக்கும். இப்போ எப்படி மோடிஜி வந்து எதை நினச்சாலும் ஏதோ ஒன்று பண்ணுறாரா இல்லையா நம்மளோட பிரைம் மினிஸ்டரு, அதுக்கு தான். அப்போ இது ஓரளவுக்கு சரியான விடை தான். சரிங்களா? ஆமாம், சரி தான். அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, அரசியலமைப்பின் மூலம் அரசாங்கத்தின் 3 அடுக்குகளுக்கு அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை பகிர்ந்தளித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுவும் வந்து என்ன தான், அதுவும் வந்து சரியான விடை தான். அதாவது பார்த்தோன்னா அரசியலமைப்பின் மூலம் அரசாங்கத்தின் 3 அடுக்குகளுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாராளுமன்றம், அதாவது பார்த்திங்கன்னா நிர்வாகத்துறை, செயலாக்கத்துறை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த முக்கியமாக நீதித்துறை இருக்கா இல்லையா, நீதித்துறை, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், அப்புறம் வந்து இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்களா அவங்களாம் எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க. சரிங்களா? பார்லிமெண்ட்டு பில் பாஸ் பண்ணுது, பில்லு உருவாக்குது. அந்த பில்லு அந்த சட்டத்தை யார் மூலமாக நடைமுறைப்படுத்துகிறாங்க? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதேமாதிரி நீதித்துறை ஒன்று செயல்படுதா இல்லையா? அப்போ 3 அடுக்குங்கிறது அதுதான். அப்போ ரெண்டுமே சரி தான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை. காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 10வது கொஸ்டின், நவீன இந்தியாவில் கூட்டாட்சியின் தொடக்கத்தை டேஸில் காணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. சரிங்களா? 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஒழுங்குமுறை சட்டம்ங்கிறது வாரன் ஹேஸ்டிங் பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க. வாரன் ஹேஸ்டிங் வந்து பெங்காலோடைய ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரலாக இருப்பார். சரிங்களா? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்காலோடைய ஃபஸ்ட்டு கவர்னர் யாருன்னு கேட்டால் ராபர்ட் கிளைவ். பெங்காலோடைய ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய வாரன் ஹேஸ்டிங் தான். அவர் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வந்திருப்பார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் அதிகச்சக்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஊழல் லஞ்சம் அழிஞ்சு போய் கிடக்குது. சரிங்களா? அப்போ இங்கே இவ்வளோ வெல்த் இருக்குது, இவ்வளோ வருமானம் வருது, ஆனால் அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வரமாட்டேங்குது. நடுவில் அதிகாரிகளை என்ன பண்ணிக்கிறாங்க, ஏதோ பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்குமுறை ஒரு சட்டத்தை வந்து ஒன்று கொண்டு வராங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, கூட்டாட்சி தத்துவங்கிற ஒரு விஷயத்தையே வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது இதில் வந்து கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் தொடர்பான தவறான கூற்றை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது இந்திய ஜனாதிபதியால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிதான். சரிங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் கூட்டம் இந்திய ஜனாதிபதி நிறுவப்பட்டது சரிதான். பிரதமர் வந்து கவுன்சிலுடைய தலைவராக ஆவாருங்கிறது இதுவும் சரிதான். மத்திய உள்துறை அமைச்சர் மாநிலங்களுக்கு இடையான கவுன்சிலின் நிலைக்குழுவின் தலைவர், அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க, அதனுடைய தலைவர் அவர் தான். மாநிலங்களுக்கு இடையான கவுன்சிலின் பரிந்துரைகள் மத்திய அரசாங்கத்தை கட்டுப்படுத்துகிறது. ஒரு மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு கமிட்டி, சரிங்களா இல்லையா, இன்டர்ஸ்டேட் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது. அது கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் போய் கட்டுப்படுத்தாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மற்றவனை கட்டுப்படுத்துவான். புரியுதுங்களா இல்லையா? அவங்களெல்லாம் இவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்லாம் கட்டுப்படுத்தாது. அப்போ அதுதான் தப்பு. அதுதான் வந்து ஆன்சருங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் 12வது கொஸ்டின், பிரிட்டிஷ் ஆட்சியின் போது மாகாண சுயாட்சியை வழங்கிய சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் அதுக்கு சரியான விடை. அதாவது மாகாண சுயாட்சி, மாகாணத்தில் வந்து டயார்கி, சரிங்களா, இந்த ப்ராவின்சியல் டயார்கி, மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறை வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1919 கொண்டு வரப்பட்டது. இது எப்போ அபாலிஷ் பண்ணப்பட்டதுன்னா 1935 வந்து மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது 19, மாகாணங்கள் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டது 1935. அதாவது மாகாணங்களில் வந்து பார்த்தோன்னா ப்ராவின்சியல் டயார்ச்சியை அபாலிஷ் பண்ணதுக்கு இன்னொரு பேர் தான் ப்ராவின்சியல் அட்டானம்ஸ், மாகாண சுயாட்சி. மாகாணத்தில் இரட்டை ஆட்சி ஒழிச்சிட்டோம்னா அது எப்படி இருக்கும், அட்டானம்ஸ் ஆகிடும். அதை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 13வது கொஸ்டின், எந்த அரசாங்கமும் அரசியலமைப்பை விட அதிக அதிகாரங்களை கோர முடியாது. சரிங்களா? ஆமாம், எந்த அரசாங்கமும் அரசியலமைப்பை விட அதிக அதிகாரம். ஆமாம், கான்ஸ்டிடியூஷன் தான் ரொம்ப முக்கியமானது. ரூல் ஆஃப் லா, சட்டத்தின்படி ஆட்சி தான் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. சரிதான். அது அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான அதிகார பகிர்வுகள் தொடர்பான 3 பட்டியல்கள் உள்ளன. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு 3 உள்ளது. சரிங்களா? அப்போ அவங்கவுங்களுக்குள்ள அதிகாரங்கள் என்ன பண்ணும், அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதா அதில் வந்து. அப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை, மேலும் காரணம் என்பது இக்கூற்றின் சரியான விளக்கமாகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே.
அடுத்து வந்து பாருங்கள், அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான விதிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது? புரியுதா? பகுதி இது 20 தான், புரியுதுங்களா? ஆமாம். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, அரசியலமைப்போட திருத்தம் தொடர்பானது, அதாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஆர்டிகல் 368 அந்த அடிப்படையில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரசியலமைப்பின் உச்சநீதிமன்றத்திற்கு அசல் அதிகார வரம்பை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து சரிதான். சரிங்களா? உச்சநீதிமன்றத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஜுடிஷியரி சிஸ்டம். சரிங்களா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அல்லது மாநில அரசுக்கும் இடையேயான எந்த ஒரு கூட்டாட்சி தகராறையும் அந்த பிரச்சனைகளையும் தீர்க்க உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துடன் சேர்ந்து பிரத்யேக அதிகாரங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா? இது வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம்லாம் உள்ளார போயில இதை என்ன பண்ணாது, இதில் வந்து அதுக்குன்னு பிரத்யேகமாக அதிகாரம்லாம் அதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூற்று என்னது என்பது உண்மை, ஆனால் காரணம் என்பது தவறுங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 16வது கொஸ்டின். இது வந்து தமிழில் இல்லையாட்டுக்கு. ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரிகிரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது இதுவும் வந்து சரிதான். பைகேமரலிசம்ங்கிறது இதுவும் சரிதான். ரிட்டன் கான்ஸ்டியூஷனுங்கிறது இதுவும் சரிதான். ஹவு மெனி ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃபெடரலிசம் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள கூட்டாட்சி தத்துவத்தில் தொடர்புடைய அந்த கருத்துக்கள் மொத்தம் 4 இது கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நெகிழும் தன்மையுடையது. அந்த ரிஜிடிட்டி அப்படின்னா என்ன மீனிங்னா, அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தவும் முடியும், சில இடத்துல கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா திருத்த முடியாத மாதிரியும் இருக்குது. அப்போ நெகிழும் தன்மையுடையது தான். எப்படி ரெண்டுமே கலந்தது தான். ஓகேவா? சில அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தவே முடியாது, கையை வைக்க முடியாது. சில அரசியலமைப்பு சட்டத்தை என்ன பண்ணலாம், ஈஸியாக கொண்டு வரலாம். புரியுதுங்களா? இப்போ வந்து பிரியாம்பலில் அதிகமாக கை வைக்கிறோமா? இல்லை, முகவுரையில். அதேமாதிரி சில விஷயங்கள் இப்போ வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே வரமா இல்லையா? இப்போ வந்து வக்ஃபு வாரிய போர்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கண்ட்ரோலில் வருதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாம். அப்போ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இதுவும் சரிதான். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, இந்தியாவில் சுதந்திரமான நீதித்துறை அமைப்பு இருக்குங்கிறது சரிதான். பைகேமரலிசங்கிறது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஈரவை சட்டமன்றம் இருக்கா இல்லையா, லோக்சபா ராஜ்யசபான்னு, அதுவும் சரிதான். அடுத்து பாருங்கள், ரிட்டன் கான்ஸ்டியூஷனுங்கிறது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லென்த்தியஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் கான்ஸ்டியூஷன் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ ஆல் த 4 ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது மேற்கண்ட 4 விஷயமும் சரிதான் அப்படிங்கிறது அது கூட பொருந்துதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், பின்வருவற்றில் எது இந்தியாவில் பொதுத்துறைகளின் நோக்கம் அல்ல, புரியுதுங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பப்ளிக் செக்டார்ஸோடைய நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வருமான மறுபகிர்வுங்கிறது அதுக்கு தொடர்புடையது தான். லாப உருவாக்கம், புரியுதுங்களா? பப்ளிக் செக்டாரோட முக்கியமான நோக்கம் வந்து பார்த்தா லாப உருவாக்கங்கிறது இல்லை. பப்ளிக் செக்டரோட முக்கியமான நோக்கம் என்னது, பப்ளிக்கு செய்யணும் அப்படிங்கிறத முக்கியமான நோக்கமே ஒழிஞ்சு லாப நோக்கத்தில் அது வந்து பெருசாக செயல்படலை அப்படிங்கிறது முக்கியம். நார்மலாக எந்த ஒரு பப்ளிக் செக்டர் கூட எடுத்துக்க, ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்துக்க, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இதை எடுத்துக்க, எல்லாமே லாஸில் தான் போகும். இப்போ தமிழ்நாட்டில் போக்குவரத்துறை எடுத்துக்க லாஸில் தான் போகுது. அதுக்குன்னு ஈர்த்து மூடவா முடியும்? மக்கள் வந்து போக்குவரத்துறை என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஆமாம். அப்போ வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்கிறதுக்காக லாஸில் போனாலுமே சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ சமச்சீர் பிராந்திய வளர்ச்சிங்கிறது அதுவும் சரிதான். வளர்ச்சிக்கான நிதி ஆதாரங்களை உருவாக்குங்கிறது அதுவும் சரிதான். பப்ளிக் செக்டாருங்கிறது லாப நோக்கத்தோடு போகாதுங்கிறது மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை புரிஞ்சிக்கலாங்கிறத நம்ம அது மூலமாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 18வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கவனி. புதிய மாநிலத்தை உருவாக்குவதற்கான மசோதாவை ஜனாதிபதியின் பரிந்துரையுடன் மட்டுமே நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். சரிங்களா? அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது ஓகே தான். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா புதிய மாநிலத்தை உருவாக்குறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசோதாவை ஜனாதிபதியோட பரிந்துரையின் அடிப்படையில் மட்டுமே பார்லிமெண்ட்டில் அறிமுகப்படுத்தும் போது சரிதான். இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தை நிறைவேற்ற சிறப்பு பெரும்பான்மை தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது சதின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சிறப்பு பெரும்பான்மைலாம் தேவை. சிறப்பு பெரும்பான்மைங்கிறது 2/3, 3ல் 2 பேர் ஓட்டு போடணும். நமக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும், 1/3 இருந்தாவே போதும் அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஆன்சரு. அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரிங்கிறது நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 19வது கொஸ்டின். தேசிய நலன் கருதி நாடாளுமன்றத்தால் சட்டம் இயற்றுவதற்காக மாநிலங்களவை ஒரு விஷயத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்ற அரசியலமைப்பின் எந்த பிரிவு உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 249 மூலமாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ அட்டவணை 7 இருக்கா இல்லையா, அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணை 7 என்ன சொல்லுது, 3 பட்டியலை பற்றி சொல்லுது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இதில் அரசாங்கம் ஏதாவது ஒரு தேசிய நலனுக்காக நேஷனல் லெவலில் ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுது,
அதுக்காக அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு மாநில பட்டியலில் உள்ள ஒரு சப்ஜெக்ட் சரிங்களா இல்லையா. இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட்டுங்கிறது மாநில பட்டியலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை தூக்கி என்ன பண்ணிக்கலாம், மத்திய அரசாங்கம் நினச்சா அதை தூக்கி என்ன பண்ணிக்கலாம், யூனியன் லிஸ்ட்டு கொண்டு வந்துடலாம், சென்ட்ரல் லிஸ்ட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. அது எந்த ஆர்டிகளை வச்சு கொண்டு வரலாம் அப்படின்னா ஆர்டிகல் 249ங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பின்வரும் அம்சங்களை கவனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேற்கண்ட எத்தனை அரசியலமைப்பின் ஒற்றையாட்சி அம்சங்கள்னு கேட்டிருக்காங்க. ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட் இருக்கா இல்லையா, ஒற்றை அரசாங்கம்னா என்ன மீனிங்கு, ஒரே ஆளுகிட்ட அதிக அதிகாரம் இருக்கிறதுக்கு பேர் தான் ஒற்றையாட்சி முறைன்னு சொல்கிறோம். சரிங்களா இல்லையா. ஆமாம், ஒற்றையாட்சிக்கு உள்ள அந்த ஒரு ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறோமா இல்லையா, அது என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். என்னென்ன விஷயங்கள் வந்து ஒத்து போகுது. ஒற்றை குடியுரிமையில் வந்து பார்த்தோன்னா ஒற்றை குடியுரிமை, ஒருங்கிணைந்த நீதித்துறை, அரசியலமைப்பின் நெகிழும் தன்மை, அரசியலமைப்பின் மேலாதிக்கம். அரசியலமைப்பின் நெகிழித்தன்மை மட்டும் வராது. ஒற்றை குடியுரிமையில் வந்து நெகிழித்தன்மையெலாம் இருக்காது. கரெக்டாக அவங்க சொன்னது தான், அதை மாற்ற முடியாது. மற்றது பாருங்கள், அவங்க ஒற்றை குடியுரிமை தான் இருக்கும், ஒருங்கிணைந்த நீதித்துறை தான் இருக்கும். புரியுதுங்களா. அங்கே வந்து பார்த்தோன்னா ஃபெடரல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் பாருங்கள், அரசியலமைப்பின் மேலாதிக்கம், அரசியலமைப்பினுடைய மேலாதிக்கம் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை ஆட்சியில் தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. 3 அம்சங்கள் மட்டும்தான், மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க, ஆனால் 3 தான் பொருந்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கவனி. பிரிவு 356 கீழ் ஜனாதிபதி மாநில அவசர நிலையை விதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 356 படி ஜனாதிபதி என்ன பண்ண முடியும், மாநில அவசர நிலை பிரகடனம், இந்த பிரசிடென்ட் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 352 நமக்கு தெரியும். 352ங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி, 4 தடவை இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டிகல் 356ங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி. சரிங்களா. ஆமாம், இப்போ ரீசெண்டாக கூட மணிப்பூரில் கொண்டு வந்தாங்க, ஜம்மு காஷ்மீர் அடிக்கடி கொண்டு வருவாங்க. சரிங்களா. பஞ்சாபில் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க, உத்தரப்பிரதேசம் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. அதேமாதிரி ஆர்டிகல் 360ங்கிறது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி அவசர நிலை பிரகடனம். அப்போ ஆர்டிகல் 356ங்கிறது மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிறது சரிதான். ஓகேவா. அதே மாதிரி பாருங்க 360ங்கிறது இப்போ பிரதமர் நிதி அவசர நிலையை விதிக்க முடியுங்கிறது இதுவும் சரிதான். ஓகேவா. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தவறானதான் கேட்டிருக்காங்க. மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. எப்படின்னா நார்மலாகவே பிரசிடெண்ட், அதாவது ஒரு இந்தியாவில் எமர்ஜென்சி கொண்டு வராங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கொண்டு வருவாரா, பிரசிடெண்ட் கொண்டு வருவாரா? இந்தியாவில் அவசர நிலை பிரகடனத்தை பிரசிடெண்ட் தான் கொண்டு வருவார். ஆனால் அதை கொண்டு வரதுக்கு பின்னாடி பேக்கப் வேலையை பார்க்குறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் பண்ணுவார். பிரைம் மினிஸ்டர் நினச்சார் அப்படின்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கொண்டு வரணும்னு சொல்லி புஷ் பண்ணுவார். யாரை? அவர் பிரசிடெண்ட்டை புஷ் பண்ணுவார். அதில் சைன் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார்? பிரசிடெண்ட் தான் பண்ணுவார். சரிங்களா. அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பிரதமர் வந்து நிதி அவசர நிலையை விதிக்க முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சில பேர் வந்து தப்பு, எப்படி பிரதமர் விதிக்க முடியும், பிரசிடெண்ட் தானே கொண்டு வருவார் அப்படின்னு கூட நீங்கள் தப்பாக போகிறது வாய்ப்பு இருக்குது. பேக்கப்பில் அவர் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதனால் வந்து மேற்கண்ட எவையும் இல்லை, எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே சரிதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஓகே, அடுத்தது பின்வரும் கூற்றுகளை கவனி. தலைமை தேர்தல் அதிகாரி மாநில சட்டமன்ற தேர்தல்களை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா தவறானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தலைமை தேர்தல் அதிகாரி என்ன பண்ணுறாரு, மாநில சட்டமன்ற தேர்தல் நடத்துகிறார். மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல்கள் நடத்துகிறது. தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் மாநில தேர்தல் ஆணையர் இருவரும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படுகிறார்கள். இதுதான் தப்பு. சரிங்களா இல்லையா. ஆமாம். அப்போ மேலே உள்ள 2 சென்டென்ஸுமே ரைட்டு. தலைமை தேர்தல் அதிகாரி மாநில தேர்தல் ஆணையரையும் வந்து பார்த்தீங்கன்னா யார், இந்திய தேர்தல் ஆணையம் நியமிக்கிறார். அவர் வந்து பிரசிடெண்ட் தான் என்ன பண்ணுவார், அப்பாயின்மெண்ட் பண்ணுவாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது தப்புனா ஒரு கூற்று மட்டும் தான் தப்பு. சரிங்களா. ஆமாம், இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் கேட்குற நியூ பேட்டர்னு. உங்களுடைய எஸ்ஐக்கு இப்படி நான் ஏன் கேட்குறோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக படிச்சுட்டு வாங்க, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள், அந்த அளவுக்கு மோல்ட் ஆகுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அப்படி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கேட்குறோம். சரிங்களா. அடுத்த பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் பின்வரும் எந்த அரசியலமைப்பு திருத்தங்கள் மூலம் அரசியலமைப்பு அங்கீகாரத்தை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது நகர்பாலிகா கிராமப்பாலிகான்னு சொல்லி 2 படிச்சிருக்கீங்களா அரசியலமைப்பு சட்டத்தில். அட்டவணை 11 அட்டவணை 12 என்ன சொல்லுது, நகர்பாலிகா கிராமப்பாலிகான்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா இல்லையா. ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 74வது பார்த்தீங்களா அமெண்ட்மெண்ட்டு 1992 இருக்கா இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை வந்து சொல்லுது அப்படிங்கிறது நாம் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்தியாவிற்கு வெளியே பணிபுரியும் தங்கள் மாநில மக்கள் மீது மாநில அரசுக்கு கூடுதல் பிராந்திய அதிகார வரம்பு உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் எது தவறானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ரெண்டாவது பாருங்க, எஞ்சிய அதிகாரங்கள் பார்லிமெண்ட்டில் உள்ளது. இந்த ரெசிடியல் பவர்ஸ்னு சொல்லுவாங்க. எஞ்சிய அதிகாரம் அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இது எல்லாமே அவங்கள்ட்ட மத்திய பட்டியலில் மத்திய அரசாங்கத்துக்கு அதிக அதிகாரம், மாநில பட்டியலில் மாநில அரசாங்கத்துக்கு அதிக அதிகாரம், பொதுப்பட்டியலில் வந்து மத்திய அரசுக்கும் அதிகாரம் உண்டு, மாநில அரசுக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா யாருடைய கை ஓங்கும்? மத்திய அரசாங்கோட கை தான் ஓங்கும். இது 3 இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு தான் இதர அதிகாரங்கள், எஞ்சிய அதிகாரங்கள். எஞ்சிய அதிகாரமும் யார் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது? பார்லிமெண்ட்டோட தான் உள்ளது அப்படிங்கிறது. அப்போ எது தப்பு அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கு வெளியே பணிபுரியும் தங்கள் மாநில மக்கள் மீது மாநில அரசுக்கு கூடுதல் பிராந்திய அதிகார வரம்பு உள்ளது. எஞ்சிய அதிகாரம் வந்து பார்லிமெண்ட்டிடம் இருக்குதுங்கிறது தப்பு, மத்திய அரசாங்கத்திடம் இருக்குது தான் கரெக்டு. அது பார்லிமெண்ட்டிடம் இருக்குங்கிறது சரிதான். இதுதான் தப்பு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் தப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 25, தவறான கூற்றை அடையாளம் காணவும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேசிய அவசர நிலையின் போது மத்திய நாடாளுமன்றம் மாநில பட்டியலில் சட்டங்களை இயற்றலாம். சரிங்களா? ஆமாம். எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இது சரிதான். மாநில பட்டியலில் இருந்தாலும் கூட அந்த விஷயத்தில் விரும்பும் மாநிலங்களுக்கு நாடாளுமன்றம் ஒரே பொதுவான சட்டத்தை இயற்றலாம். இதுவும் சரிதான். சர்வதேச ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு மாநில பொருளின் மீது நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பெறும். இதுவும் சரிதான். இந்த ஆர்டிகல் 356 குறிப்பின் அவசர நிலை அறிவிப்பின் பிறகு அதே மாநிலத்திற்கு பாராளுமன்றம் ஒரே ஒத்திசைவு பட்டியல் பொருட்களில் மட்டுமே சட்டம் உருவாக்குமாறு ஜனாதிபதி அறிவிக்க முடியும். இது தப்பு. சரிங்களா? ஆமாம். அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. 26, பின்வருவற்றில் ஒன்றியத்தால் விதிக்கப்படும் வரி எது ஆனால் சம்பந்தப்பட்ட மாநிலங்களால் வசூலிக்கப்பட்டு கையகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு டேக்ஸை மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது? இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. மத்திய அரசாங்கம் வரியை விதிக்குது. ஆனால் அதை வசூல் பண்ணுற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது. அப்படியேப்பட்ட வரி எதுன்னு கேட்குறாங்க? கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்கிறோம்ல, அதுதாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்து பாருங்கள் 27 வந்து ராஜமன்னார் கமிஷன் பரிந்துரைகள் தொடர்பான தவறான கூற்றுகளை அடையாளம் காணவும்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. நிதி ஆணையத்தை நிரந்தர அமைப்பாக உருவாக்க வேண்டும்னு சொல்லி மன்னார் கமிஷன் சொல்லிருக்குது. மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் அமைக்க வேண்டும்னு அது ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், எஞ்சிய அதிகாரங்களை மாநில அரசுக்கு மாற்றுதலுங்கிறது கொடுத்துருக்கு. அகில இந்திய சேவைகளை வலுப்படுத்துதல் அப்படிங்கிறது தப்பு. அப்படிலாம் அது வந்து சொல்லவே இல்லை அப்படிங்கிறது தவறானதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, வாங்க அடுத்து வாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பழங்குடி மக்களின் வளர்ச்சி மற்றும் நலனின் அவசியத்தை மனதில் கொண்டு மாநிலங்களுக்கு மானிய உதவிகளை வழங்குமாறு மத்திய அரசை பின்வரும் எந்த பிரிவு கேட்டுக்கொள்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. பிரிவு 275ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்திய குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை அமைக்கிறார். ஓகேங்களா? இது சரிதான். புரியுதுங்களா? ஃபினான்ஸ் அந்த கமிஷன் இருக்கா இல்லையா, அதை அமைக்கிறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் அமைக்கிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரிவு 250 நிதி ஆணையத்தின் அமைப்பை விவரிக்கிறது. இதுவும் சரிதான். சரிங்களா? ஆமாம். இது வந்து பாலிட்டி எக்கனாமிக் 2 வியூவாகவே இது வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால் 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான் அப்படிங்கிறது அது மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு மேட்ச் ஷீட் தான், அப்படியே மெமரி பேஸ்டு தான் வரும். அதில் வந்து பார்ப்போம். ஓகே, ஆணையம் கொடுத்துருக்காங்க, வருடம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா மெமரி பேஸ்டு தான் இது. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெங்கடாச்சலயா கமிஷனுங்கிறது வந்து பார்த்தோன்னா 2000 அமைக்கப்பட்டது. சரிங்களா? நமக்கு தெரியும் ரொம்ப ஃபேமஸானது பூஞ்சி கமிஷனுங்கிறது 2007. இந்த பூஞ்சி கமிஷன்லாம் வந்து பார்த்தோன்னா கவர்னரே வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தா சர்க்காரியா கமிஷனுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது வந்து 1984. அதாவது சர்க்காரியா கமிஷனுங்கிறது 2 கமிஷன் இருக்குது. சர்க்காரியா கமிஷனுங்கிறது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள உறவுகளை பற்றி ரெக்கமெண்டேஷன் கொடுத்த கமிஷன் வந்து சர்க்காரியா கமிஷன் 1. இன்னொன்று விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கவர்மெண்ட் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது. கலைஞர் மேலே உள்ள ஊழல் குற்றச்சாட்டை விசாரணை செய்வதற்காக அமைக்கப்பட்ட கமிஷனும் சர்க்காரியா கமிஷன் தான். 2 சர்க்காரியா கமிஷன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ராஜமன்னார் கமிஷனுங்கிறது 1971ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்போ இதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா 2341. என்னது? 2341 தான் இதுக்கு சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பின் இறந்த எழுத்து என்று எந்த பிரிவை அழைத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆர்டிகல் 356. இறந்த எழுத்துனா செத்துப்போன எழுத்துப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. என்ன ஆர்டிகல் 356 வச்சுக்கிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆட்சி என்ன பண்ண முடியும்? கலைக்க முடியும். சரி, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சீர்குலைஞ்சிடுச்சு, புரியுதுங்களா, வன்முறை வெடிக்குது, ஜாதி கலவரம், மத கலவரம், ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சு மத்திய அரசாங்கம் நினச்சாங்கன்னா ஒரு மாநிலத்தில் உள்ள ஆட்சியை என்ன பண்ணலாம்? கவிழ்க்கலாம்.
மக்கள் ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், சீர்குலைய வைக்கலாம். அதனால தான் அம்பேத்கர் வந்து அப்படி அந்த ஆர்டிகல் 356 என்ன பண்ணுறாங்க, அப்படி சொல்கிறாரு. சரிங்களா இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அடுத்தது எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜனாதிபதியின் பிரகடனம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளாலும் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்தை கலைக்க முடியாது அப்படிங்கிறது இது சரிதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 356 அமல்படுத்துவது குறித்து உச்சநீதிமன்றம் நீதித்துறை மறு ஆய்வு செய்யும் அதிகாரத்தை கொண்டுள்ளதுங்கிறது இதுவும் சரிதான். அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரிங்களா, இது ரெண்டும் வந்து சரிதான் அப்படிங்கிறத அந்த இடத்த புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள் 33. சர்க்காரி ஆணையத்தின் பரிந்துரைகள் தொடர்பான தவறான கூற்றை அடையாளம் காணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, சர்க்காரிய கமிஷனுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள உறவுகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அமைக்கப்பட்ட கமிஷன் தான் சர்க்காரிய கமிஷன். நமக்கு நல்லாவே தெரியும். அந்த பாயிண்ட்டை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த கூற்றை படிங்க. மண்டல கவுன்சில்களை அமைத்தல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே அவுட்டு, அது தப்பு. அப்படிலாம் வந்து அது ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. சரிங்களா? அப்போ என்ன கொடுத்துச்சு அப்படின்னா ஆர்டிகல் 356 கடைசி முயற்சியாக பயன்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் எடுத்தோம் கவுத்துன்னு சொல்லி ஆர்டிகல் 356 பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள ஒரு உறவு அப்படின்னு என்ன மீனிங்க, ஒரு நல்ல நட்புறவாக இருக்கணும். நீங்கள் மட்டும் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு 356 வச்சு என்ன பண்ணக்கூடாது, பிளாக்மெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அந்த இடத்த சொல்ல வராங்க. மத்தியில் ஆளும் கட்சியை சேர்ந்த ஒருவரை ஒரு மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது அதுவும் சரிதான். ஓகேவா? நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வலுமைப்படுத்த மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அது இப்போ பரிந்துரைத்தது. இதுவும் சரிதான். சரிங்களா? ஸோ அப்போ எது தவறானது, மண்டல கவுன்சில்கள் அமைத்தலுங்கிறது மட்டும் தான் தவறானதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. 34. பின்வரும் கூற்றுகளை கவனி. அகில இந்திய சேவைகள் அரசியலமைப்பின் 312வது பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது என்னது, இது சரிதான். எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்க. அகில இந்திய சேவைகளின் இறுதி கட்டுப்பாடு மாநில அரசிடமே உள்ளது. தப்பு. ஆல் இண்டியா சர்வீஸோட கட்டுப்பாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டே இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருக்கும், பார்லிமெண்ட்டு தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது தப்பு. 1 மட்டும் தான் சரிங்கிறது சரிதான். இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? 1 மட்டும்தாங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள் 35. முதல் பானிபட்டு போரில் பாபரால் தோற்கடிக்கப்பட்ட லோடி ஆட்சியாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி தான் பானிபட் போரில் வந்து யாரை வந்து டிஃபீட் பண்ணா, பாபர் வந்து டிஃபீட் பண்ணி முகுல்ஸ் எம்பரர், புரியுதுங்களா இல்லையா, முகலாய பேரரசு நிறுவனார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதில் தான் அந்த பானிபட்டு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பீரங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பீரங்கி யூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கூட ஒரு கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஆமாம். அதே மாதிரி ராக்கெட்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யாருன்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்குறாங்க. கூற்று கல்வி என்ற சாரி இதில் வந்து பாருங்கள், கூற்று காரணம் கல்வி என்ற விஷயத்தில் சட்டங்களை இயற்ற நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம் இரண்டும் ஒரே நேரத்தில் அதிகாரம் பெற்றுள்ளன. சரிங்களா? இது வந்து சரிதான். ஏன்னா அது எதில் இருக்குது, அது வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் 2 பேருமே ஒரே அதிகாரத்தை பெற்றிருக்காங்க, ஒரே நேரத்தில் சட்டம் இயற்றுறதுக்கு அதிகாரம் பெற்றிருக்காங்க. ஆனால் 2 பேர்த்துக்கே ஒரு முரண்பாடு வருது அப்படின்னா அது யாருடைய அதிகாரம் ஓங்கும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோட அதிகாரம் தான் ஓங்கும். காரணம் வந்து 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் கல்வி என்ற பொருள் மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிறது இது வந்து தப்பு. சரிங்களா இல்லையா? ஆமாம். ஏன்னா கல்வி என்ற பொருள் வந்து மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றப்படல. அது வந்து எங்கே இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டு பொது பட்டியலில் இருக்குது கல்விங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 37. பின்வரும் கூற்றுகளை கவனி. மாநில மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஒதுக்கி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. ஒரு மசோதா மாநில சட்டமன்றத்தால் மீண்டும் நிறைவேற்றப்பட்டால் தனது ஒப்புதலை அறிவிப்பது குடியரசுத் தலைவருக்கு கடமையாகும். இது எது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து 2 மட்டும் தவறு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மசோதா மாநில சட்டமன்றத்தால் மீண்டும் நிறைவேற்றப்பட்டால் தனது ஒப்புதலை அறிவிப்பது குடியரசுத் தலைவரின் கடமையாகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவரோட கடமைலாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா இல்லையா? ஆமாம். அப்போ அது வந்து 2 மட்டும்தான் தவறுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்போ எது சரி, மாநில மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஒதுக்கி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டுங்கிறது சரிதான். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில் பாஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் இருக்குது, அங்கே ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. அது ஸ்டேட்டாக யார்கிட்ட போகும், கவர்னர்கிட்ட போகும். கவர்னர் வந்து அந்த பில்லை வந்து தேக்கி வைக்கலாம், அல்லது எடுத்து வந்து என்ன பண்ணலாம், சைன் போட்டு அப்ரூவ் கொடுக்கலாம், அல்லது அதுக்கு வந்து பதில் சொல்லி இதை மாற்றி அனுப்புங்க அப்படின்னு கூட கொடுக்கலாம். 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னது, அந்த பில்லை அப்படியே எங்கே ஃபார்வேர்ட் பண்ணலாம், பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தவறுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு பில்லை ஹேண்டில் பண்ணுறத பிரசிடெண்ட்டை விட
கவர்னருக்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்குது. அதிக அளவு ஒரு பில்லை ஹேண்டில் பண்ணுறது யாருன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. பிரசிடெண்ட் வந்து 3 டைப் தான் பண்ணுவார், இவர் 4 டைப்பில் பண்ணுவார். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என்று விவரித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கிரான்வில் ஆஸ்டின். கிரான்வில் ஆஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டாட்சி முறையை ஒரு கோஆப்ரேட்டிவ் அந்த கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இல்லையா? கோஆப்ரேட்டிவ், ஸோ கூட்டுறவு கூட்டாட்சி என்று விவாதிக்கிறார். இந்திய மண்டல கவுன்சில்கள் தொடர்பான சரியான கூற்றை அடையாளம் காணவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்டல கவுன்சிலர்கள் 1956ஆம் ஆண்டு மண்டல கவுன்சில்கள் சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டன. மத்திய உள்துறை அமைச்சர் மண்டல கவுன்சில்களின் தலைவராக உள்ளார். சரிங்களா? ஓகே. தற்போது இந்தியாவில் 5 மண்டல கவுன்சில்கள் அமைக்கப்பட்டன. அனைத்து மண்டல கவுன்சில்களும் ஜவஹர்லால் நேருவின் பிரதம மந்திரியின் கீழ் நிறுவப்பட்டது. புரியுதுங்களா? இதில் எது கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியானதான் கேட்டிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் மண்டல கவுன்சில்களின் தலைவராக உள்ளாருங்கிறது மட்டும் தான் சரிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 40வது கொஸ்டின். எந்த வம்சம் மாம்லுக் என்று அழைக்கப்படுகிறது? புரியுதுங்களா? ஸ்லேவ் டைனஸ்டி தான் மம்லுக் டைனஸ்டின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அடிமை வம்சத்தை தான் மாம்லுக் வம்சம் என்று சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. டெல்லி சுல்தானேட்டில் வரக்கூடியது. ஓகே. இதில் வந்து பாருங்கள், மேட்ச் எடுத்து தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அதுக்கான விதிகள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 249 ஆர்டிகல் 249ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலில் உள்ள சட்டம் ஏற்ற ராஜ்யசபாவுக்குள்ள அதிகாரம். சரிங்களா? ஆர்டிகல் 355 என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்களை பாதுகாக்க மத்திய அரசு. ஆர்டிகல் 262ங்கிறது மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனை. ஆர்டிகல் 263ங்கிறது மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 2, 1 தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 42. மாநிலங்களுக்கிடையான நதிநீர் தகராறு சட்டம் 1956 பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்த சட்டம் மாநிலங்களுக்கிடையான நதிநீர் தகராறை தீர்ப்பதற்காக நாடாளுமன்றம் ஒரு தீர்ப்பாயத்தை நிறுவ உதவுகிறது. ஓகேங்களா? இதுதான் சரி. இதுக்கு வந்து ரெண்டாவது பாருங்கள், இந்த சட்டத்தின் கீழ் ஒரு தீர்ப்பாயத்திற்கு பரிந்துரைக்கப்படும் எந்த ஒரு மாநிலங்களுக்கும் இடையேயான நீர் தகராறில் உச்சநீதிமன்றமோ அல்லது வேறு எந்த நீதிமன்றமோ அதிகார வரம்பை கொண்டிருக்காது அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் சரிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பின்வரும் வம்சங்களை கால வரிசைப்படுத்தியபடி வரிசைப்படுத்துக. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடிமை வம்சங்கிறது 1. சரிங்களா? அடுத்தது வந்து அகிது சைலோன்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னது? அகிது சைலோ. இதுதான் வந்து டெல்லி சுல்தானேட்டோடைய வம்சங்களுடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர். அடிமை வம்சம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம். மூணாவது வந்து துக்ளக் வம்சம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா சயது வம்சம். 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா லோடி வம்சம். அகிது சைலோ. சரிங்களா? அப்போ இது ஆன்சர் வந்து என்னது? 1, 3, 2, 5, 4 தான் அதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்த ஒரு மேட்ச் தான் பாருங்கள். பின்வருவற்றை பொறுத்துக்க. புத்தகம் மற்றும் ஆசிரியர்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாரிக் அல் ஹிந்த் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அல்பர்னி. ஓகேங்களா? அந்த புத்தகத்தோடைய ஆசிரியர். தாரிக் பெரோஸ் ஷாஹி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜியாவுதீன் பரானி. தபாகத் நஸ்ரி அப்படிங்கிறது மின் ஹாஜ் உஸ்ராஜ். மிப்தா உல் ஃபுதுக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமீர் குஸ்ரு. இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா பி தான். 2, 3, 4, 1 தான் இதுக்கு சரியான விடைங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நூசிஃபர் அல்லது 9 வாகனங்கள் என்பது யாரால் எழுதப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க? அமீர் குஸ்ராவ். அமீர் குஸ்ரு இருக்காரா இல்லையா? அமீர் குஸ்ரு வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதின வந்து ஒரு புத்தகங்கள் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 40 பூஞ்சி கமிஷன் சொன்னோமா இல்லையா? பரிந்துரைக்க தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 3 கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. ஆளுநருக்கு ஒரு நிலையான பதவிக்காலம் இருக்க வேண்டும். சரி. இந்திய ஜனாதிபதியை போன்ற ஒரு பதவி நீக்க செயல்முறை மூலம் ஆளுநர்களை நீக்க வேண்டும். சரி. சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் மத்திய படைகளை தானாக முன்வந்து நிறுத்துவதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். இது 3மே சரிதான். அதனோட ரெக்கமெண்டேஷனில் வந்து பூஞ்சி கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் கொடுத்தது தான் 2007. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள்,
ஓகே. நிலங்கள் மற்றும் அந்த பயனாளிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரம்மதேயங்கள்லாம் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பேர் தான் பிரம்மதேயங்கள். இது வந்து சோழா டைனஸ்டியில் நம்ம அதிகமாக படிச்சிருப்போம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில். சலபோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பராமரிப்புக்கு பேர் தான் சலபோகம். தேவதானம் அப்படின்னா கோயில்களுக்கு, தேவர்களுக்கு, கடவுள்களுக்கு, கோயில்களுக்கு வழங்கக்கூடிய நிலத்துக்கு பேர் தேவதானம். பள்ளிச்சந்தம் அப்படின்னா சமண நிறுவனங்களுக்கு பேர் தான் பள்ளிச்சந்தம். சரிங்களா? அப்போ இதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1, 4, 3, 2 தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிக்லா என்ற பயண கட்டுரையை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இபின் படூடா. ரிக்லா என்ற பயண கட்டுரையை எழுதியவர் யாருன்னா இபின் படூடா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்தது வந்து பின்வரும் இணைகளை கவனி. சரிங்களா? மதுரா விஜயம் இது வந்து எது சரியாக புரிஞ்சிருக்கு கேட்டிருக்காங்க. மதுரா விஜயத்தை எழுதினவங்க யாருன்னா கங்காய் தேவி தான். அமுக்த மாலையா தான் கிருஷ்ணதேவராயர். கீத கோவிந்தன், ஜெயதேவா 3 நூல்களுமே ஆசிரியர்கள் வந்து சரியாக தான் இருக்குது. அப்போ வந்து 3 இணைகளுமே சரிதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 50வது கொஸ்டின் வந்து பாருங்கள், திருவாலங்காடு செப்பேடுகள் பின்வரும் எந்த பேரரசுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருவேலங்காடு காப்பர் பிளேட்ஸ் அப்படிங்கிறது வந்து ராஜேந்திர சோழன், என்னது ராஜராஜ சோழனுடைய மகன் இருக்காரா இல்லையா, ராஜேந்திர சோழன் தான் என்னது இந்த திருவாலங்காடு செப்பேடுகள் வந்து தொடர்புடையவர் அப்படிங்கிறத நம்ம இது மூலம் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா?